வணக்கம் பசங்களா, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு another வீடியோ பை PhysicsVaathi. ஸோ PhysicsVaathiயோட ஒரு வீடியோக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்வாகத்தா. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன டாபிக் தான் நம்ம பார்க்கணும், அது எப்படி தான் நம்ம படிக்கணும், இதுதான் இந்த விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஐ வெல்கம் எவ்ரி ஒன் டு திஸ் வீடியோ. எல்லாருக்கும் இந்த வீடியோக்கு ஸ்வாகத்தம். ஸோ வி ஷால் ஸ்டார்ட் வித் த கிளாஸ் இல்லையா? ஓகே, சரி. நம்ம பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், நிறைய பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்கிறதே சுத்தமாக பிடிக்காது இல்லையா? நம்ம எஸ்பெஷலி நீட்டு படிக்கிறவருக்கு தான், நீட்டு படிக்கிறவருக்கு அதிகமாக பிரச்சனை. ஜெய் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு மேக்ஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீட்டு படிக்கிற பசங்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்னு சொல்கிறது எதுக்கு சார் இந்த மேக்ஸ் எல்லாம் தேவைப்படாமல் நமக்கு எதுக்கு அதெல்லாம், நம்ம தான் டாக்டராக போகிறோம் இல்லையா? ஸோ டாக்டருக்கெல்லாம் எதுக்கு மேத்தமெட்டிக்ஸ்னு இருக்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு ஃபிசிக்ஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணணுன்னா மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதோட ஆனால் ரொம்ப ஹை லெவல் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் இல்லை, ஆனாலும் சிம்பிள் லெவல் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சிம்பிள் லெவல் மேத்தமெட்டிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இது மொத்தமாக ஜெய் பெர்ஸ்பெக்டிவ் ஆஸ் வெல் அஸ் நீட் பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஜெயில் கூட நீங்கள் ரொம்ப சீக்கிரம் நீங்கள் மேக்ஸ் ரொம்ப சூப்பராக படிக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஃபிசிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் மேக்ஸில் 11th 12th மோஸ்ட் இம்பார்ட்டண்டான நிறைய டாபிக்ஸை கம்பைன் பண்ணி தான் இதில் வரும். ஓகே, இதில் எடுக்க போகிற ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் நம்ம 12th தான் படிக்கும். அது வரைக்கும் நமக்கான வெயிட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம ஜெய் பசங்களானாலும் சரி, நீட்டு பசங்களானாலும் சரி, இல்லை போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவா இருந்தாலும் யாருக்கானாலும் சரி, இது இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, சரி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்டார்ட் வித் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் என்னென்ன நம்ம படிக்கணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தட் வி ஆர் சப்போஸ் டு லேர்ன் ஃபார் திஸ் பர்டிகுலர் கேஸ் ஆர் ஃபிசிக்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரிகனாமெட்ரி. ரொம்ப முக்கியமான ஒன்று தான் ட்ரிகனாமெட்ரி. ட்ரிகனாமெட்ரியில் கூட எல்லாமே தேவையில்லை, ரொம்ப இம்பார்ட்டண்டானது நமக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் தெரியணும். sin 30 cos 30 அந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கு இல்லையா? அந்த இம்பார்ட்டண்டான வேல்யூஸ் தெரியணும். அதுக்கப்புறம் பேசிக்கான ஃபார்முலாஸ் கூட தெரியணும். ஓகேவா? ஸோ நம்ம பேசிக்கான ஃபார்முலாஸ் கூட நமக்கு நல்லா தெரியணும். sin square theta plus cos square theta, sec square minus tan square, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பேசிக் வேல்யூஸ் எல்லாம் நல்லா கிளியராக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியம் ஏஎஸ்டிசி ரூல். ஏஎஸ்டிசி ரூல்னா ஆல் sin tan cos என்கிற ரூல். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸ்கிப் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபிசிக்ஸில் நிறைய ப்ராப்ளம், நிறைய இடத்துல நமக்கு பிரச்சனை வரும். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டோன்ட் ஸ்கிப் தட். ஆஃப்கோர்ஸ் ஒன்றுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஆனாலும் நான் இது சொன்னேன் அவ்வளோதான், ரெட் மார்க் போட்டோம். கிராஃப் ரொம்ப முக்கியமான விஷயம். டிஃப்ரென்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இன்டகிரேஷன் அண்ட் மேக்ஸிமா மினிமா, இவ்வளோ டாபிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் ஐ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் த வேல்யூஸ் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, அந்த டேபிளோட ஒரு ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது? 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா? எது சைன், காஸ், tan, cot, sec, cosec என்கிற 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதனால நான் அதுக்கு போக மாட்டோம். அண்ட் வேல்யூஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான வேல்யூஸ் வந்து 0, 30, 45, 60, 90, 180, 270 அண்ட் 360. இவ்வளோ வேல்யூஸ் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. நமக்கு யூ ஷுட் பி பை ஹார்ட் தீஸ் வேல்யூஸ். ஓகே, அது பை ஹார்ட்டாக இருக்கணும் நமக்கு வேல்யூஸ், அவ்வளோ முக்கியம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா sin 0 is 0, sin 45 is 1 by root 2, sin 180 is 0. அந்த மாதிரி இந்த மொத்தமாக ரொம்ப இம்பார்ட்டண்டான எல்லா வேல்யூஸும் உங்கள் முன்னாடி இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ இந்த வேல்யூஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக நான் சுத்தமாக உங்கள் முன்னாடி இந்த போயிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் இல்லாதனால நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வேல்யூஸ் எல்லாம் நோட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான வேல்யூஸ் தான் எல்லாமே. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக படிச்சிருக்கணும். ஓகே, சரியா? ஓகே, ஸோ இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ், எவ்வளோ ஃபார்முலாஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா சின்ன இல்லை, நம்ம நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா 20-30 ஃபார்முலாலாம் இருக்கும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ் இது தான். இது இல்லாமல் இன்னொரு 2-3 ஃபார்முலாஸ் கூட ரொம்ப முக்கியம். தட் இஸ் sin 2 theta is equal to 2 sin theta cos theta. This is also a very important formula. And cos 2 theta is equal to cos square theta minus sin square theta. This is also an important formula. Okay, ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கூட நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ 2 அடிஷ்னல் ஃபார்முலாஸ் கூட இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக நம்மளை பொறுத்த வரைக்கும் 3, 4, 5 இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் தான் நமக்கு ட்ரிக்னாமெட்ரி என்கிற டாப்பிக்கில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து sin square plus cos square is equal to 1, sec square minus tan square, இல்லைனா 1 plus tan square is equal to sec square, cosec square minus cot, or 1 plus cot is equal to cosec square. This is how the formulas go. Clear இருக்கா எல்லாருக்குமே? டவுட் எல்லாம் இல்லையே? ஸோ திஸ் இஸ் த ரூல். அடுத்தது வந்து ரொம்ப
இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நீங்கள் பை ஹார்ட் பண்ண வேண்டியது. அதனால தான் நான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணல. இன்ஸ்டெட் நம்ம ஏஎஸ்டிசி ரூலுக்கு போவோம். ஏஎஸ்டிசி ரூல் ரிகார்ட்ஸ் ஆர் நீட்ஸ் எ லாட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவைப்படும் உங்களுக்கு ஏஎஸ்டிசி ரூல் பண்ணணும்னா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஏஎஸ்டிசி ரூல். ஸோ இதுக்குன்னு ஐ வில் பி டேக்கிங் ஏ கோஆர்டினேட் பிளேன். ஓகேவா, நான் என்ன எடுக்கிறாங்க, ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் ஏ கோஆர்டினேட் பிளேன். Alright, just taking a coordinate plane which is having my angle. எனக்கு நிறைய ஆங்கிள் எல்லாம் தேவைப்படும். ஓகே சரி, alright, got it. So in the ASTC rule, ASTC rule is like A means all positive, S means sign positive, T means tan is positive and C means cos positive. இதுதான். சரி, அதோட டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்கிள் எப்போவுமே ஆரம்பிக்கிறது வந்து 0 டிகிரியில். ஓகே, நமக்கு தெரியும் ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் இருக்காங்க, 2 யூனிட்ஸ் இருக்காங்க. என்னென்னது, டிகிரி அண்ட் ரேடியன். ஒரு சில பேருக்கு அந்த டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் த பேசிக் ஆஃப் தட் பர்டிகுலர் கான்செப்ட். என்னது ஆங்கிள் மெஷர்மெண்ட். ஆங்கிள் மெஷர்ட் இன் ஹவு மெனி யூனிட்ஸ்? ஆங்கிள் இஸ் மெஷர்ட் இன் 2 units mainly. One is called as degree and the second one is called as radians. இந்த மாதிரி 2 யூனிட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதோட ரிலேஷன்ஷிப் என்ன? The relationship is that 2 pi radians is equal to 360 degree. Alright, ஸோ டிகிரின்னு சொல்கிறது நான் மேலே ஒரு வட்டம் ஒரு சர்க்கிள் போடுறது தான் டிகிரி. ஸோ we can say 1 radian is equal to 180 by pi degree, or I can say 1 degree is equal to pi by 180 radians. This is the formula that we are supposed to understand. And one more angle measurement வச்சு எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும். that is get counter clockwise direction of angle measurement is positive and clockwise anti clockwise is positive and clockwise measurement is negative. ரெண்டு விதமாக ஆங்கிள் என்னால் மெஷர் பண்ண முடியும். அதோட ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும் நான் காட்டுறேன். ஸோ இஃப் ஐம் டேக்கிங் 2 lines like this, இந்த 2 லைனோட ஆங்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 2 விதமாக மெஷர் பண்ணிக்கலாம். என்னோட ஃபஸ்ட்டு விதம் வந்து பார்த்தீங்கன்னா this is going to be the one way of measuring it and the other way of measuring is going to be like this. அப்போ நம்ம கேட்பாங்க, ஏன் சார் மூக்கு எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? இப்போ மூக்கு இருக்குன்னு வச்சுக்க, என் கையால் எனக்கு இப்படியும் மூக்கு பிடிக்கலாம், எனக்கு வேணும் இப்படியும் கூட மூக்கு பிடிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி கூட எனக்கு மூக்கு பிடிக்கலாம். ஏன் அந்த மாதிரி 2 விதமாக கூட பிடிக்கலாம், யாருக்கும் ஒன்றும் சொல்லல முடியாது. ஸோ இந்த மாதிரினா என் கை வந்து சுற்றுறது ஆன்டி கிளாக் வைஸ், இந்த மாதிரி நான் பிடிக்கிறது வந்து கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி present with us, right? ஸோ 2 விதமாக பண்ணலாம். ஸோ the first one or the red one is going to be anti clockwise. The red one is going to be anti clockwise and the anti clockwise measurement is positive and the clockwise measurement is negative. This is how the thing goes. இப்படி தான் அது வரும். அது ஏன் அந்த மாதிரினா அது கன்வென்ஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் தட் யூ சப்போஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் ஸ்டடியிங் ஏஎஸ்டிசி ரூல். ஓகே, ஸோ வீல் சி த சேம் திங். இது மறுபடியும் நம்ம இதே பார்ப்பாங்க. ஸோ அதனால் நான் அவ்வளோ டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணல. அதில் ஜஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். ஆல்ரைட், சரி. ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் வித் 0 டிகிரி. நான் எப்போவுமே ஸ்டார்டிங் பண்ணுறது வந்து இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் 0 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபுல் சர்க்கிள் வந்து எப்போவுமே 360 டிகிரி இல்லையா? ஸோ அதை 4ஆக பிரிக்கும் போது ஒவ்வொரு பார்ட்டையும் எவ்வளோ வரும்? 90 டிகிரி வரும். ஸோ 0 டிகிரிலேருந்து பார்க்கும்போது திஸ் இஸ் வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன். இது எந்த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் தான்? திஸ் இஸ் கோயிங் டு பி அன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லும்போது வாட் இஸ் திஸ் கோயிங் டு பி? திஸ் இஸ் கோயிங் டு பி 90 டிகிரி. அதே மாதிரி திஸ் இஸ் கோயிங் to be what? This is going to be 180 degree. This is going to be 180 degree. Again I am having a clockwise directions, anti-clockwise, so that is going to be 270 degree. And the last one is going to be what? The last one is going to be 360 degree. The last one is going to be 360 degree. Clear இருக்கா? ஒன்றுமே இல்லையே, டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லையே. ஸோ தட் இஸ் ஹவ் திங்ஸ் கோ. ஸோ இப்படி தான் நமக்கு வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்போது ஸோ யூ ஹாவ் ஏஎஸ் T and C, ASTC ரூல் இப்படி தான் வரும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 டிகிரி இருக்குது, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி அண்ட் 360 டிகிரி. என்ன வேணும்னா யூ கேன் ஈவன் கோ ஆன் இல்லையா? இன்னும் போகலாம். 360க்கு அப்புறம் கூட எவ்வளோ ஆங்கிள் வரும்? 450 வரும். ஸோ வேணும்னா ஐ கேன் ரைட் தட் ஆல்சோ இல்லையா? ஸோ தட் இஸ் கோயிங் டு பி சே 450 டிகிரி வரும். அதுக்கப்புறம் 540 டிகிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 630 டிகிரி வரும். அதுக்கப்புறம் இங்கே 720 டிகிரி வரும். திஸ் இஸ் மெனி வேஸ் இன் விச் யூ கேன் ரைட் தி ஆங்கிள் இல்லையா? பிகாஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இது இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 90. தட் இஸ் அ கான்செப்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நவ்
நமக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம questions will be something like this: find the value of sin 120, find the value of cos 150, find the value of tan 300. இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம படித்த வரைக்கும் trigonometry is basically defined for a right angle triangle இல்லையா? trigonometry is basically defined for a right angle triangle. ஆனால் நமக்கு ஒரு right angle triangle நமக்கு தெரியும் maximum angle that you can have is 180 degree இல்லையா? Maximum sum of all three angles is equal to 180 degree. The sum of all three angles in a triangle is equal to 180 degree. So 180க்கு மேலே ஒரு ஆங்கிள் போகிறதெல்லாம் நமக்கு யோசிக்கவே முடியாது. That is not basically possible. ஆனால் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் ஏன் வராங்க? 300 degree நல்ல ஆங்கிள் வராங்க, 330 வராங்க, 210, 240 இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் எல்லாம் வரும்போது we know that this is going to be in a circular way. ஓகே, சர்க்குலர் வேல தான் வரும். அது ட்ரிக்னாமெட்ரிக்கு மேலே நம்ம படித்த வேல்யூஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே படித்த வேல்யூஸில் 0, 30, 45, 60, 90 அப்புறம் இந்த மாதிரி தான் வேல்யூஸ் இருக்குது. இதுக்கு நடுவில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம படித்ததே கிடையாது. ஸோ how can I find that out? அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? That is what we will be seeing in this particular lecture. So நம்ம பார்க்கும்போது எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது sin 120 டிகிரின்னு வச்சுக்க. Assume that I am supposed to find out the value of sin 120 degree. How can I do that? அது எப்படி தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும்? Let me see that. Let me see how you can do it. Yes, let me see how you can do it. So that is going to be sin 120 degree இருக்கு இல்லையா? So sin 120 degree கண்டுபிடிக்கணும்னா, so I'm going to write sin 120 degree here. That is what we are going to find out. The first step that you have to do is you have to identify the angle first. நம்ம முதல்ல angle identify பண்ணணும். Angle value என்ன வருது? 120 degree. So once you identify the angle, the next thing is identify the quadrant. The next you have to identify the quadrant. So நம்ம step wise பார்க்கும்போது first angle வந்துன்னா first step என்ன வரும்? Identify the angle. Identify the angle. Angle என்னதான்? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது identify the quadrant. Quadrant in which the angle lies. In which the angle lies. Angle இந்த quadrantல தான் இருக்குன்னு தான் நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆங்கிள் இந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும் பாருங்க. 120 டிகிரின்னு சொல்லும்போது 0வோட 90யோட நடுவில் வந்தீங்கன்னா அது எந்த குவாட்ரண்ட்டு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். 90யோட 180யோட நடுவில் வந்தீங்கன்னா அது என்ன குவாட்ரண்ட்டு? செகண்ட் குவாட்ரண்ட். 180யோட 270யோட நடுவில் வந்தீங்கன்னா என்ன குவாட்ரண்ட்டு? தேர்டு குவாட்ரண்ட். 270 360யோட நடுவில் வந்தீங்கன்னா என்ன குவாட்ரண்ட்டு? ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு குவாட்ரண்ட்டாக. இதே மாதிரி 360யும் 450 நடுவில் வந்தீங்கன்னா என்ன குவாட்ரண்ட்டு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். 450 and 540 நடுவில் என்ன வந்தீங்கன்னா என்ன குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். 630 and 720 நடுவில் வந்தீங்கன்னா என்ன குவாட்ரண்ட்? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குவாட்ரண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஐடென்டிஃபை த ஆங்கிள் அண்ட் யூ காட் த ஆங்கிள் டு பி 120 டிகிரி. த செகண்ட் ஸ்டெப் இஸ் டு ஐடென்டிஃபை த குவாட்ரண்ட். ஸோ 120 டிகிரின்னு சொல்லும்போது this is going to lie between 90 and 180. So the quadrant is going to be in the second quadrant. அது என்ன குவாட்ரண்ட்ல வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும்போது அடுத்தது நான் என்ன பார்க்கணும்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் எந்த ஃபங்க்ஷன் பாசிட்டிவாக இருக்குது, எந்த ஃபங்க்ஷன் பாசிட்டிவாக இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் எந்த குவாட்ரண்ட் வந்தாலும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்ன ஃபங்க்ஷன் பாசிட்டிவாக இருக்குது? சைன். ஸோ எனக்கு கொடுத்தது சைனா காசா? எனக்கு இருக்கிறது சைனா இல்லை வேறு ஏதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனா? அதான் நான் செக் பண்ணணும். எனக்கு இருக்கிற குவாட்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் இட் இஸ் கோயிங் டு பி சைன் ஆர் எனி அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன? ஸோ ஐடென்டிஃபை. நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கோயிங் டு பி ஐடென்டிஃபை த சைன் ஆஃப் the value. Sign of the value. இதோட சைன் வேல்யூ, சைன் என்ன? பாசிட்டிவ் சைனா இல்லை நெகட்டிவ் சைனை தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் சைன்னு சொல்கிறது பாசிட்டிவ். SINE சைன் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். சைன் பாசிட்டிவ்னு வரும்போது ஸோ மை ஆன்சர் இஸ் கோயிங் டு பி அ பாசிட்டிவ் வேல்யூ. எனக்கு என்ன வேல்யூன்னு தெரியாது, அந்த வேல்யூ என்ன இருக்கும்? தட் இஸ் கோயிங் டு பி அ பாசிட்டிவ் வேல்யூ. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ நோட். அதை நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் திங். ஏன் இங்கே பாசிட்டிவ் சைன் வந்துச்சு? இது எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். இது எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல என்ன பாசிட்டிவாக இருக்கணும்? சைன் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ தட் இஸ் வை ஐ செட் திஸ் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் வேல்யூ. கிளியராக இருக்கா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் யூ ஹேவ் டு லுக் அட் த ஆங்கிள் 120. இந்த 120 கேன் பி ரிட்டன் அண்ட் ஆஸ் two ways, either 90 plus theta இல்லைனா 180 minus theta. that means that இது நிற்கிறது வந்து 90யோட 180யோட நடுவில் இல்லையா? இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா this lies between 90 and 180. so your angle can be mentioned as 90 plus theta or it can be mentioned as 180 minus theta. okay, that means that the 120 can be written as either it can be written as
either it can be written as 90 plus theta, or it can be written as 90 minus theta. So I am going to write the sine of 90 plus 30, or I can write sine of 180 minus 60. Clear? Is that idea clear? எனக்கு இங்கே இருக்கிற வேல்யூ என்ன? It should be 120 degree. அந்த வேல்யூ என்னால் சேஞ்ச் பண்ண முடியுமா? இல்லை. ஸோ இந்த 120 டிகிரி இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த 120 டிகிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது I have to replace that with either 90 plus some value. ஏன் 90 நான் சூஸ் பண்ணிட்டேன்? Because my angle lies between 90 and 180. என் angle lies between 90 and 180. So I'll say either I can write 90 plus something, or I can write 180 minus something. So in both ways I am going to write something like this. Is going to be either 90 plus 30, or it can be what? 180 minus 60. In the ரெண்டு வழியாலும் I'll be able to represent this one. Okay, so once in the representation முடிஞ்சுன்னா, the next thing that I'm going to do is I'm going to rewrite this thing. இதை நான் rewrite பண்ண போகிறோம். நான் rewrite பண்ணும்போது, if I am having an odd multiple of 90, என் function change ஆகும். There is a change in function that is happening. If you are having an odd multiple of 90, there will be a change in function, and sine will change to cosine. And cosine will change to sine. அந்த மாதிரி. So sine will become cos of the angle that I will notice, the angle that is present here. In the 90 நான் அப்படியே discard பண்ணிட்டு I'll select which one? I'll select 30. So this is going to be equal to cos 30 degree. Or I can also say, வேறொரு வழி இருக்கு. அது என்னது? இந்த sin தான் வருது இல்லையா? Sin of 180 minus. So if you are having even multiple of 90, odd multiple of 90 இருக்கு, even multiple of 90 இருக்கு. அதில் நமக்கிட்ட இருக்கிறது even multiple of 90 னா, there is no change in function. Then you have odd multiple, there is going to be a change in function, and when you have an even multiple, no change in function. There is no change in function. So the value in our sine will be remain as sine, and I'll take the angle here. So that is going to be what? That is going to be sine 60 degree. In both the cases, what is the answer that you will end up getting? What is the answer that you will end up getting? You will end up getting the answer to be equal to root 3 by 2. You will end up getting the answer to be equal to root 3 by 2. Clear இருக்கா தம்பிங்களா? எல்லாருக்கும் இந்த concept clear இருக்கா? So I hope the concept is clear. So you got the value to be root 3 by 2. But of course this is a little bit confusing topic. So இந்த topic clear ஆகணும்னா இதில் ஒரு ப்ராப்ளம், ரெண்டு ப்ராப்ளம், மூணு ப்ராப்ளம் எல்லாம் வச்சு செட் ஆகாது. இதுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வேணும்னு கேட்டிங்கன்னா you will need so many problems இல்லையா? நிறைய ப்ராப்ளம்ஸ் தேவைப்படும். ஸோ நம்ம ஒவ்வொன்றா பண்ணுவோம். We will do each one of them separately. The first one that I am going to take is which one? I am going to take cos 150. I am going to take cos 150 degree. So the first step, look in your notebooks. உங்கள் notebook பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பாருங்கள். என்னதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு? ஐடென்டிஃபை த ஆங்கிள். இந்த கொஸ்டினில் எது ஆங்கிள்? 150 டிகிரி தான் ஆங்கிள். என்ன ஆங்கிள்? 150 டிகிரி. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? we are supposed to identify the quadrant. நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணோம்? நம்ம quadrant ஐடென்டிஃபை பண்ணோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் quadrant எது வரும்? 150 னு சொல்லும்போது it is going to lie between 90 and 180. So that is going to be which quadrant? This is going to be in the second quadrant. So second quadrantல போகும்போது I can say this is going to be in the second quadrant, and I can write second quadrant னு சொல்லும்போது it is going to be between 90 and 180. So I can write 90 plus something. 90 plus நான் என்ன வேல்யூ எழுதணும்? What is the value that I am supposed to write? So that this becomes 150. So it is going to be 90 degree plus 60 degree. Or I can write cos of 180 degree minus 30 degree. இந்த ரெண்டு வழி எனக்கு எழுதலாம். எந்த வழி எழுதினாலும் there is no mistake. எந்த வழியை நம்ம சூஸ் பண்ணாலும் அதில் மிஸ்டேக்கே கிடையாது. So either I can write 90 plus 60, or I can write 180 minus 30. இந்த ரெண்டு வழியும் என்னால் யூஸ் பண்ண முடியும். So the next thing that I am going to do is, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னாங்க odd multiple of 90 னா there is going to be a change in function. Odd multiple of 90 னு சொல்லும்போது there is going to be what? அப்போ ஒரு change in function வரும். Change in function னு சொல்லும்போது இந்த 90 is the odd multiple, so cos will change to what? Sin ஆயிடும். So this becomes sin 60 degree. அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே cos தான் இருக்குது, இங்கே இருக்கிறது 30 degree, இங்கே இருக்கிறது 180 degree. So இந்த 180 degree வரும்போது you can say it is an even multiple of 90. So that means that இங்கே இருக்கிறது odd multiple of 90 degree. It is going to be odd multiple of 90, and this is going to be even multiple of 90 degree. It is going to be even multiple of 90 degree. So there is going to be what? There is going to be sin
sine of 30 degree. Sorry, it is not going to be sine, it is going to be what? Cos of 30 degree. And change agala because it is 180 degree. 180 degree enna agadu change agadu. So it is going to be cos of 30 degree. So what is going to be your answer? Cos 30 and sin 60 both are equal, which is equal to root 3 by 2. So நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஆன்சர் வரும்? That is going to be root 3 by 2. இது ஒரு கொஸ்டின் இல்லையா? இந்த மாதிரி எவ்வளோ கொஸ்டின் நம்ம பண்ணணும். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம பண்ணது வந்து cos 150ங்கிற ஒரே ஒரு கொஸ்டின் தான் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் மீதி எல்லா கொஸ்டின்ஸும் பண்ணும்போது வில் கெட் மோர் கிளியர் அபவுட் த ஐடியா. ஸோ லெட்ஸ் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு நிமிஷம் பசங்களா, ஒரே ஒரு நிமிஷம். Yes, all right. So next question வந்து பார்த்தீங்கன்னா next question வந்து tan 300 இல்லையா? So I am going to take trying to find out the value of tan 300. சரி, tan 300 வேல்யூ என்ன வரும்? We'll just check the value of tan 300. நமக்கு தெரியும் நம்மளோட ஸ்டெப் 1 என்னதான் நம்மளோட ஸ்டெப் 1? நம்மளோட ஸ்டெப் 1 வந்து ஐடென்டிஃபை த ஆங்கிள் இல்லையா? நம்ம என்னதான் கண்டுபிடிக்கணும்? We are supposed to identify the angle. எதுதான் இந்த ஆங்கிள்? This is going to be my angle. So step 1ல I am going to write my angle is 300 degree. And step 2ல what is the next step that I am supposed to do? Identify the quadrant in which the angle lies. Angle எந்த quadrantல தான் இருக்கு அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னதான் கண்டுபிடிக்கணும்? Angle எந்த quadrantல இருக்கு அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு செக் பண்ணிக்கலாம். 300 டிகிரின்னு சொல்லும்போது it lies between 270 and 360. 300 டிகிரின்னு சொல்றது அது 270 டிகிரியோட and 360 டிகிரியோட நடுவில் தான் இது ரெண்டுமே இருக்கு. ஸோ நமக்கு சொல்லலாம் it is going to be 270 plus some angle or 360 minus some angle. அந்த மாதிரின்னு கூட எடுத்துக்கலாம். கிளியரா இருக்கா பசங்களா எல்லாருக்கும்? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு tan 300ன்னு சொல்றது it is going to be in the third quadrant and I can say this is going to be 270 plus எவ்வளோ வரும்? 30 வரும். இல்லைனா it is going to be 360 minus 60 இப்படி தானே வரும். இல்லை தேர்ட் குவாட்ரண்ட் இல்லையா? அது ஃபோர்த்து குவாட்ரண்ட் தானே? ஆமாம், அது ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஐ எம் சாரி, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட் இஸ் கோயிங் டு பி இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட். சாரி, நான் எழுதுனதில் சின்ன மிஸ்டேக் இருக்குது. சின்ன மிஸ்டேக்கெல்லாம் எல்லாருக்கும் வரும் இல்லையா? நான் உங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. ஓகே, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எந்த தான் பாசிட்டிவ்? ஸோ லெட்ஸ் செக் ஐடென்டிஃபை த சைன் ஆஃப் த வேல்யூ. ஓகேவா? இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட சைன் என்ன அதான் நான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் என்ன தான் ஃபங்க்ஷன்? tan இருக்கு இல்லையா? நான் என்ன பார்க்கணும்? இது முதல்லயே நான் டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ண வேண்டியது இதுதான். முதல்லயே நான் சைன் டிசைட் பண்ணுவாங்க. பாசிட்டிவ் வேல்யூ இல்லை நெகட்டிவ் வேல்யூன்னு இருக்கிறது முதல்லயே நான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ tan இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட் இஸ் நெகட்டிவ். ஸோ என்னோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும்? அது வந்து நெகட்டிவாக இருக்கணும். கிளியர் தானே? என்னோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும்? அது நெகட்டிவாக இருக்கணும். எல்லாருக்கும் கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு அடுத்தது பார்த்துக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து we will be about to see. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆஸ் இங்கே இந்த காசு இருக்கு இல்லையா? ஸோ காசில் நம்ம என்ன பண்ணிட்டாங்களோ அதே மெத்தட் தான் நான் இன்னும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் tan 300 கேன் பி ரிட்டன் ஆஸ் எப்படி எழுதலாம்? ஐ கேன் ரைட் இட் ஆஸ் tan ஆஃப் 270 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி. இல்லைனா ஐ கேன் ரைட் tan ஆஃப் 360 டிகிரி மைனஸ் 60 டிகிரி. இந்த ரெண்டு விதமாக எனக்கு எழுதலாம் இல்லையா? ஐ கேன் ரைட் இட் ஆஸ் tan ஆஃப் 270 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி. இல்லைனா 360 டிகிரி மைனஸ் 60 டிகிரி. ரெண்டு மெத்தட்லையும் எனக்கு அது ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது இந்த 270ன்னு சொல்கிறது இட் இஸ் அன் ஆட் மல்டிபிள் ஆஃப் 90. 270ன்னு சொல்கிறது ஆட் மல்டிபிள் ஆஃப் 90. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் 90 டிகிரி இன்டு 3 இல்லையா? ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கோயிங் டு பி an odd multiple. Odd multipleன்னு சொல்லும்போது what is there? It is going to have a sign change. Odd multipleன்னு சொல்லும்போது it is going to have a sign change. அந்த sign change என்ன தான் வரும்? tan will become cot theta. Tan theta will become cot theta. So அந்த sign change வரும்போது I am going to write as cot of இந்த angle என்ன வருது? It is going to be 30 degree. So my answer is going to be right, cot 30 degree. Now இந்த value positive value இல்ல negative value? Positive value negative value? என்னது இது? Negative value. So எனக்கு இங்கேயே actually negative வரலாம் இல்லையா? So I can basically write my value as this is going to be minus cot 30 degree. புரியுதா? கிளியரா இருக்கா? ஆனால் இது மட்டும் இல்லை, இந்த மெத்தடில் நான் போனாலும் என்ன வேல்யூ தான் எனக்கு கிடைக்கும் அது கூட செக் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது this is going to be what? This is going to be 360 degree. என்ன தான் வேல்யூ வருது? 360 degree வரும். 360 டிகிரின்னு சொல்கிறது it is going to be an even multiple of 90. 360 டிகிரின்னு சொல்கிறது is going to be the even multiple of 90. So even multiple of 90 ன்னு சொல்லும்போது it should not have any change in function. ஃபங்க்ஷனில் சேஞ்ச் இருக்கக்கூடாது. So it will become what? It will become tan of 60 degree. ஒரு சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா
ஒரு நிமிஷம் நான் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறோம் பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ தட் யூ கேன் சி த போர்ஷன்ஸ் இல்லையா. அந்த போர்ஷன் பார்க்குறதுக்காக நான் லெஃப்ட் பக்கம் போகிறோம். லெஃப்ட் பக்கம் போயிட்டாங்க நான். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது யூ கேன் ரைட். ஒரு சில பேருக்கு என்ன டவுட்னா இங்கே மைனஸ் இருக்குல்ல சார் அதனால தான் இங்கே மைனஸ் வருதா, இல்லை அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது. இங்கே மைனஸ் வந்ததெல்லாம் அதுக்கு ஒரு வேல்யூ, அந்த மாதிரி வேல்யூவே கிடையாது. இங்கே ப்ளஸ் வருதா இல்லை மைனஸ் வருதான்னு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இங்கே இருக்கிற மைனஸ் யார் டிசைட் பண்ணுவாங்க? இட் இஸ் பீயிங் டிசைடட் பை த குவாட்ரண்ட் அண்ட் ஆங்கிள். எந்த குவாட்ரண்ட் எந்த ஆங்கிள் இல்லையா, குவாட்ரண்ட் ஆங்கிள் அண்ட் ஃபங்க்ஷன் இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் இது டிசைட் பண்ணுவாங்க. எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? ஃபோர்த் குவாட்ரண்ட். என்னதான் வேல்யூ? 300. ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் என்ன, பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். அதனால இங்கே நெகட்டிவ் இல்லாமல் இந்த நெகட்டிவ் சைனால நெகட்டிவ் எல்லாம் வரல. ஓகே, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வாட்? இட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் tan 60. சரி, tan 60யோட வேல்யூ அண்ட் cot 30யோட வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ உங்களுக்கு தெரியும் இல்லையா. என்னதான் வேல்யூ வரும்? என்னதான் வேல்யூ வரும்? வேல்யூ இஸ் கோயிங் டு பி வாட்? யுவர் வேல்யூ இஸ் கோயிங் டு பி nothing but cot 30 is going to be equal to sin 30 1 by 2 dane. So it is going to be what? Sin 60 is equal to root 3 by 2 liya. So it is going to be 1 root 3. This is going to be minus root 3 and the other one is going to be yes, ரெண்டுமே என்ன வரப்போகுது? your answer is going to be minus root 3 இல்லையா. ஸோ your answer is going to be minus root 3. இந்த வேல்யூ செக் பண்ணுறதுக்காக நமக்கு நம்ம டேபிள் கூட பார்த்துக்கலாம். அந்த டேபிளில் என்ன வேல்யூ வேணும்? 60 டிகிரி தானே வேணும். 60 டிகிரி பார்க்கும்போது it is going to be tan 60 is root 3 and cot 30 is also going to be root 3. ஓகே, ஸோ இந்த டைமில் நெகட்டிவ் ஆனதுனால நெகட்டிவ் வேல்யூ கூட எடுக்கும். கிளியர் தானே பசங்களா? எல்லாருக்கும் கிளியர் தானே? ஸோ we just understood the concept. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். நமக்கு இன்னும் ஒரு 3 ப்ராப்ளம் கூட இருக்குது. இந்த 3 ப்ராப்ளம் கூட நம்ம பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நல்லா ப்ராப்ளம்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது நல்லா தெரியும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி டூ மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இல்லையா. ஸோ லெட்ஸ் டூ த கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் டூ த மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் பண்ணும்போது நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். நீங்கள் அவ்வளோ ஸ்பீடில் என் கூட வரணும். ஓகேவா? நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். ஆனால் நான் ஃபாஸ்ட்டாக போனாலும் நீங்கள் என்னை விட அதிகமான ஸ்பீடில் நீங்கள் சூப்பராக ப்ராப்ளம்ஸ் பண்ணணும். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் நீங்கள் தனியாக தான் பண்ணணும். நான் பண்ணுறதை பார்த்து இருக்கக்கூடாது. நீங்கள் தனியாக பண்ணுறது தான் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரின்னு வரணும். எல்லாரும் சூப்பராக எல்லாரும் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ வேணும்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு கரெக்டான வேல்யூ கிடைச்சிட்டிங்கன்னா யூ வில் பி மோர் ஹாப்பியர் இல்லையா. நீங்களும் ஹாப்பியாக இருக்கும், எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ என்ன ஹாப்பி பண்ணுறதுக்காக இல்லைன்னா என்ன சந்தோஷப்படுறதுக்காக, நீங்கள் சந்தோஷப்படுறதுக்காக நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கலன்னா நீங்கள் இந்த இன்னும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? யூ ஜஸ்ட் see the solutions. Okay, so let's start doing the questions. நீங்கள் ஆல்ரைட், நீங்கள் ட்ரை பண்ணிட்டோம் இல்லையா? காப்பி பண்ணல? சரி, ஓகே. நம்பிக்கை தான் வாழ்க்கை தம்பி, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் உங்களை நம்பிக்கிறேன். சரி, லெட்ஸ் ஸ்டார்ட் த கொஸ்டின். ஸோ காட் 330 டிகிரின்னு சொல்லும்போது முதல்ல ஆங்கிள் டிசைட் பண்ணோம். ஆங்கிள் வந்தால் என்ன வருது? 330 டிகிரி வருது. 330ன்னு சொன்னீங்கன்னா அது எது இந்த ஏரியாவில் வரும்? இட் இஸ் லைங் பிட்வீன் 270 and 360யோட நடுவில் தான் வரும். ஸோ அது எந்த குவாட்ரனில் வருது? ஃபோர்த்து குவாட்ரனில் வருது. ஃபோர்த்து குவாட்ரனில் காட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக? நெகட்டிவ். ஸோ என்னோட ஆன்சர் வந்து நெகட்டிவ் தான் வரும். இனி 270 and 360யோட நடுவில் ஆனதுனால this can as 270 plus 16 எழுதலாம். இல்லைனா I can write as 360 minus 30. இந்த ரெண்டு விதமாக கூட என்னால் எழுதலாம் இல்லையா. ஏன் அது இட் இஸ் லைங் பிட்வீன் 270 and 360. ஸோ 270லேருந்து 330 வரைக்கும் 60 தான் வரும். 360 330 மாற்றுறதுக்காக நான் 330 டிகிரி தான் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த கேல்குலேஷன் வச்சு I got these two things. So let's find out the values. நமக்கு வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்காக I am going to write cot of 270 plus 60. இல்லைனா I am going to write cot of 360 minus 30. So let's find it out. என்னோட ஆன்சர் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? என்னோட ஆன்சர் வந்து நெகட்டிவ் தான். எனக்கு தெரியும் அந்த நெகட்டிவ் வந்து நான் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஏற்கனவே நான் டிசைட் பண்ணிட்டாங்க நெகட்டிவ்னு இல்லாமல் நான் இனிமே பண்ண போகிற ஸ்டெப்ஸ்லேருந்து தான் நான் டிசைட் பண்ணல. முதல்லயே இந்த வேல்யூ எழுதும்போதே நான் டிசைட் பண்ணிட்டேன் என் ஆன்சர் வந்து நெகட்டிவ். ஓகேவா? சரி, அடுத்து 270 சொல்கிறது ஆட் மல்டிபிளா ஈவன் மல்டிபிளா? யோசிச்சு பாருங்க. 270 is going to be my odd multiple. odd multiple வரும்போது ஃபங்க்ஷனில் என்ன வரணும்? சேஞ்ச் வரணும். ஸோ cot will become what? Cot will become tan. ஸோ cot tan ஆகிடும், tan cot ஆகிடும், sin cos ஆகிடும், cos sin ஆகிடும். இப்படி தான். ஓகேவா? அடுத்தது வந்து ஒரு ஆள் தான் மிச்சம். யார் அது? சீக் கொசீக். அடுத்த கொஸ்டினில் பார்ப்போம் நம்ம இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கும் கொசீக்கும் தான் இருக்குது. சரி, நான் அது செலக்டிவாக தான் பண்ணிட்டோம். சரி, ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வாட்? மைனஸ் tan 60 டிகிரி. ஏன் இந்த 60 டிகிரி இங்கே இந்த 60 டிகிரி அப்படியே எடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 360 வருது இல்லையா. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி cot வரும்போது 360ன்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி த ஈவன்
multiple, so even multiple வரும்போது ஃபங்க்ஷனில் என்ன வரும், சேஞ்ச் வராது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் காட் 30 டிகிரி. ஸோ tan 60யோட வேல்யூ இல்லைனா காட் 30யோட வேல்யூ தான் எனக்கு வரப்போகுது. இப்போ எவ்வளோ வரும், எனக்கு முன்னாடியே கிடச்சிட்டாங்க இல்லையா, ஸோ சேம் வேல்யூ தான் எனக்கு வருது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு minus root 3. I am going to get minus root 3. இப்போ பார்த்தீங்கன்னா tan 300 வேல்யூ அண்ட் காட் 330யோட வேல்யூ வந்து சேம் தான். ஓகேவா, ஸோ அந்த மாதிரிலாம் வரும். நம்ம அதை நமக்கு ஜென்ரலான மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி பார்க்கும்போது வேல்யூஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ tan 300 வேல்யூ ரூட் 3னா இல்லை மைனஸ் ரூட் 3னா காட் 330 எப்படி சார் மைனஸ் ரூட் 3 வரும், அப்படிலாம் வரக்கூடாது. அந்த மாதிரிலாம் மைண்டு நிறைய சொல்லும். நம்ம மைண்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது தம்பி, அந்த ஸ்டெப்பில் தான் நம்ம ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ப்ராப்ளம் நம்ம ஸ்டெப்பு படி மட்டும்தான் நம்ம போவோம், இல்லாமல் வேறு வழியாக நம்ம டீவியேட் பண்ண மாட்டோம். we will be very strong with what we study. ஓகே, கிளியராக இருக்கு இல்லையா தம்பிங்களா? ஸோ லெட்ஸ் கோ into the next question. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன வருது, next question என்ன வருது, yes it is cosec 210 இல்லையா. yes we are going to find the value of cosec 210. so let's find out the value of cosec 210. என்ன வரும் values, yes let's find it out. cosec 210 வரையும்போது முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், first I have to identify the angle. Angle is going to be 210 degrees. so this lies between 180 degree and 270 degrees. so this is going to be in the third quadrant. 180 and 270. நீங்கள் டவுட் வருதுன்னா நீங்கள் அந்த டயக்ராம் வரைச்சு பாருங்கள். இது இந்த மாதிரி வரைச்சு 0, 90, 180, 270 என்ன குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட். புரியுதா? இப்படி தான் செக் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 180 and 270 இஸ் தேர்டு குவாட்ரண்ட். அப்படின்னு சொல்லும்போது ஐ கேன் ரைட் அஸ் தேர்டு குவாட்ரண்ட்டில் நம்ம ஃபங்க்ஷன் என்ன வருது, ஃபங்க்ஷன் வந்து கொசீக் தான். ஸோ கொசீக் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவாக நெகட்டிவாக, கொசீக்னு சொல்லும்போது இன்வர்ஸ் ஆஃப் சைன் தான் இல்லையா. இட் இஸ் கோயிங் டு பி ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன், இன்வர்ஸ் இல்லை ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் சொல்லும்போது it is going to be what, it is going to be யோசிங்க, நல்லா யோசிங்க. ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் is going to be பாசிட்டிவா நெகட்டிவா இந்த தேர்ட் குவாட்ரண்ட், நெகட்டிவ். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். என் ஃபைனல் ஆன்சர் வந்து நெகட்டிவ் தான். மறுபடியும் எனக்கு நெகட்டிவே கிடச்சிட்டே இருக்குது. சரி பரவாயில்ல, இருக்கட்டுமே. ஸோ 180 ப்ளஸ் என்ன வேல்யூ எழுதணும், 180 ப்ளஸ் 30 எழுதினா தான் எனக்கு 210 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 270 என்ன சப்ட்ராக்ட் பண்ணணும், 60. ஸோ 270 மைனஸ் 60 தான் எனக்கு என்ன வரப்போகுது, 270 minus 60 தான் எனக்கு என்ன வரப்போகுது, 210 வரப்போகுது. ஸோ இனிமே will just try to find out the answer. cosec of 210 degree அதான் வரணும் இல்லையா. ஸோ cosec of 210 இருக்கிறதுக்கு பதிலாக cosec of 180 degree plus 30 degree, that is one way of writing it. இல்லைன்னா I'll write it as cosec of 270 degree minus 60 degree. இப்படி தான் எழுதும். ஓகேவா, cosec of 270 degree minus 60 degree. ஸோ இப்படி தான் வரும். இப்படின்னு வரும்போது ஸோ let me actually write it down. ஸோ 180 plus 30, 180ன்னு சொல்லும்போது whether it is an even multiple or odd multiple, even multiple வருமா இல்லை odd multiple வருமா, it is going to be an odd, it is going to be an even multiple. so 90 into 2 தானே. ஸோ ஈவன் மல்டிபிள்னு வரும்போது எனக்கு ஃபங்க்ஷன் சேஞ்ச் இருக்குமா இல்லையா, ஃபங்க்ஷன் சேஞ்ச் இருக்காது. ஸோ கொசீக் என்ன தான் இருக்கும், கொசீக் will remain as கொசீக். அப்புறம் ஆன்சர் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா, ஆன்சர் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா, ஆன்சர் இஸ் கோயிங் டு பி வாட், ஏற்கனவே நான் டிசைட் பண்ணிட்டாங்க நெகட்டிவ் தான் வரும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் கொசீக் ஆஃப் 30 டிகிரி. இல்லைனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 270ன்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி an odd multiple. ஏன்னா 90 into 3, 3 is an odd number. ஸோ odd multiple of 90, odd multiple of 90 வரும்போது it is going to change in function. கொசீக் என்னவா மாறிடும், கொசீக்கு சீக்கா மாறிடும், கொசீக்கு சீக்கா மாறிடும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி சி 60 டிகிரி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் வரும். இந்த நெகட்டிவ் சைனுக்கு காரணம் இந்த நெகட்டிவ் சைனா இல்லை, என்னதான் காரணம் இந்த நெகட்டிவ் சைனுக்கு, ஏன்னா பிகாஸ் 210 டிகிரி இஸ் இன் த தேர்ட் குவாட்ரண்ட்ல கொசீக் இஸ் நெகட்டிவ், அதனால நெகட்டிவ் சைன் வந்துச்சு. ஓகேவா, கிளியரா இருக்கா, ஓகே தானா, கிளியர் தானா, ஓகே சரி. let me see that. so my answer is going to be minus 660. minus 660 ஓட வேல்யூ மைனஸ் cosec 30 ஓட வேல்யூ என்ன வரும், cosine sin 30 ன்னு சொல்றது 1/2. so cosec 30 ன்னு சொல்றது 2 minus cosec 2, it is going to be minus 2. so my final answer is going to be minus 2. எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? so we got the final answer to this question. ஓகேவா, கிளியரா இருக்கா? அடுத்தது வந்து sec மைன் 240 என்ன வரும், sec 240. இதுதான் வேல்யூவாக வரப்போகுது. ஓகேவா, இதுதான் வேல்யூவாக வரப்போகுது, sec 240. now let's see what is going to be sec of 240.
sec of 240 டிகிரின்னு சொல்லும்போது முதல்ல நான் என்ன தான் செக் பண்ணணும் ஆங்கிள் ஐடென்டிஃபை பண்ணணும் ஆங்கிள் என்ன வருது 240 டிகிரி ஆங்கிள் வருது 240 டிகிரின்னு சொல்லும்போது it is lying between what it is lying between 180 and 270 it is lying between 180 degree and 270 degree so how can I write it it can அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைன் தான் பார்க்கணும் 180 and 270 ன்னு சொல்லும்போது இது என்ன குவாட்ரண்ட் வரும் தேர்ட் குவாட்ரண்ட்ல cosecன்னு சொல்றது பாசிட்டிவா நெகட்டிவா சீக்னு சொல்றது cosோட reciprocal தான் cos is negative in the third quadrant so cos sec is also going to be negative in the third quadrant அடுத்து வந்து பாத்தீங்கன்னா it can write as 180 plus 16 எழுதலாம் இல்லனா 270 minus 13 எழுதலாம் ரெண்டு மெத்தட்லயும் எழுதலாம் so let me write it as sec of 180 plus 60 or I can write it as sec of 270 minus 60 இதோட ஆன்சர் என்ன வர போகுது 180 னு சொல்றது even multiple is not going to change the function so this will remain as sec 60 degree வேல்யூ வந்து நெகட்டிவ் தான் ஏன் நெகட்டிவ் நான் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன் வேல்யூ நெகட்டிவாக இருக்கணும்னு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வருது ஆட் மல்டிபிள் வரும்போது ஃபங்க்ஷனில் என்ன வரும் சேஞ்ச் வரும் ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வாட் இட் இஸ் கோயிங் டு பி cosec 60 டிகிரி சாரி cosec ஆஃப் 60 இல்லையே cosec 30 தானே நான் இங்கே எழுதும்போது தப்பு பண்ணிட்டேன் cosec ஆஃப் 30 டிகிரி ஸோ இந்த நெகட்டிவ் சைன் வரும் ஸோ cosec ஆஃப் 30 டிகிரி தான் வரும் ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி minus cosec 30 and your value is going to be again minus 2 your value is going to be again minus 2 ரேண்டமாக நான் எடுத்த வேல்யூஸ் தான் தெரியாமல் இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல் ஆகிடுச்சு தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகே நான் தெரியாது எடுத்த வேல்யூ அதிலெல்லாம் நீங்கள் பேட்டர்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாதீங்க ஓகே அதெல்லாம் தெரியாமல் வந்தது அதெல்லாம் படிக்க தேவையில்லை நான் இந்த சொன்ன ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் படிங்க கரெக்டாக ஓகேவா ஸோ கிளியராக இருக்கா தம்பிங்களா எல்லாருக்கும் ஸோ நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா we have completed the basics of trigonometry நம்ம படிச்சிட்டோம் அடுத்தது வந்து we will be writing the answers to this one also ஸோ இந்த மாதிரி வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த கொஸ்டின்ஸ் இல்லையா இந்த கொஸ்டின்ஸ் கூட படிக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்னதான் வித்தியாசமாக இருக்குது cos of 90 plus theta sin of 180 minus theta tan of minus theta கொஞ்சம் வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குது ஸோ வில் see இது எப்படி தான் இந்த வித்தியாசம் எல்லாம் வரும்னு இருக்கிறது நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா ஓகே தானே பார்த்துக்கலாம் இல்லையா சரி பார்ப்போமே ஸோ cos of 90 plus theta என்னதாவது cos of 90 plus thetaன்னு சொல்லும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நம்ம தீட்டான்னு தான் சொல்லும்போது we will basically assume that என்னதான் அசியூம் பண்ணுவாங்க நம்ம அசியூம் பண்ணுவாங்க theta is an acute angle theta is an acute angle இது ரொம்ப இம்பார்ட்டன்டான அசம்ஷன் ஓகே என்ன அசம்ஷன் வருது theta is an acute angle theta is acute angle ஓட அசம்ஷன் என்னன்னா எனக்கு theta வந்து இதோட ஆட் பண்ணாலும் இந்த குவாட்ரண்ட் it will how to identify the quadrant தான் இப்போ thetaன்னு சொல்றது 30 இருக்கலாம் 45 இருக்கலாம் 60 இருக்கலாம் 70 இருக்கலாம் 80 இருக்கலாம் 90க்கு மேலே போகாது ஏன்னா 90க்கு மேலே போகும்போது தான் குவாட்ரண்ட் சேஞ்ச் வரும் இல்லையா இந்த 90 டிகிரிலேருந்து நான் இன்னொரு 90 ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகிடும் அது அடுத்த குவாட்ரண்ட்டுக்கு போயிடும் 90 plus 90 is equal to 180 ஆனால் நான் ஆட் பண்ணுற ஆங்கிள் வந்து 90யோட கம்மின்னு வச்சுக்க அது எப்போவுமே இப்போ 90 plus theta னு சொன்னீங்கன்னா that will always lie in which quadrant it will lie in the second quadrant that is the idea அதனால தான் theta நம்ம என்ன சொல்லுவாங்க acute angle னு சொல்லுவாங்க கிளியரா இருக்கா so 90 plus theta lies in which quadrant அடுத்து தான் கண்டுபிடிக்கணும் so 90 plus theta னு சொல்லும்போது எனக்கு தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா 0 90 180 so if theta is an acute angle 90 plus theta will lie in which quadrant it will lie in the second quadrantல cos னு சொல்றது என்ன ஃபங்க்ஷன் பாசிட்டிவ் ஃபங்க்ஷனா நெகட்டிவ் ஃபங்க்ஷனா யோசிச்சு பாருங்க cos னு சொல்றது பாசிட்டிவ் ஃபங்க்ஷனா நெகட்டிவ் ஃபங்க்ஷனா நெகட்டிவ் ஃபங்க்ஷன் ரைட் so your answer to this question is going to be a negative answer why negative answer because 90 plus theta is lying in the second quadrant it is lying in the second quadrantல cos is going to be a negative function so I'll write negative அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 90 னு சொல்றது என்ன it is going to be an odd multiple even multiple 90 is going to be an odd multiple why 90 into 1 is going to be 90 so it is an odd multiple னு சொல்லும்போது ஃபங்க்ஷன்ல சேஞ்ச் இருக்குமா இல்லையா ஃபங்க்ஷன்ல சேஞ்ச் இருக்காது so it is ஃபங்க்ஷன்ல சேஞ்ச் இருக்கும் so cos என்ன ஆயிடும் cos will become sin so your answer is going to be minus sin theta இப்படி தான் எனக்கு ஆன்சர் வரும் cos 90 plus theta is equal to minus sin theta அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா let's see what is going to be sin 180 minus theta என்ன வரும் so let's first see 180 minus theta என்ன வரும் so நமக்கு தெரியும் positive angle is going to be in the anti-clockwise direction and negative angle is going to be in the clockwise direction okay va so when I say 180 minus theta நான் சொல்லும்போது 180 ல இருந்து theta is going to go into the negative direction இல்லையா so
என்ன பொறுத்த வரைக்கும் 90 இங்கே இருக்குது, 90 ப்ளஸ் தீட்டா பண்ணும்போது இட் வில் மூவ் டு திஸ் சைடு. ஓகே, ஆனால் 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லும்போது ஸோ 180 மைனஸ் தீட்டா 180 இங்கே தான் இருக்குது, இந்த 180 டிகிரி இங்கே இருக்குது. இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது ஐ வில் கோ டு திஸ் சைட். ஸோ தட் மீன்ஸ் தட் ஐ எம் அகெயின் கோயிங் பேக் டு விச் ஒன் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் நான் நெகட்டிவ் பண்ணும்போது இல்லை நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது திஸ் சப்ட்ராக்ஷன் வில் மேக் த ஆங்கிள் மூவ் இன் த black clockwise direction, right? It will make them move in the clockwise direction, and the positive will make it move in the anti-clockwise direction. So positive illana adding the angle will make it in the positive direction, illana anti-clockwise direction, and subtracting will make it in the negative direction, is the clockwise direction. So 180 minus theta 180 inge irukku minus nu solumbodhu you have to consider that in the clockwise direction. நம்ம எந்த direction எடுக்கணும், clockwise ல எடுக்கணும். ஓகேவா, கிளியரா இருக்கா, ஐடியா வருதா? So 180 minus theta is going to be what? It is going to be in the second quadrant, and in the second quadrant sign is going to be a positive value, so this is going to be positive, and 180 is going to be an even multiple of 90 or an odd multiple of 90. It is going to be an even multiple of 90, 18 nane, so it is going to be what? It is going to be even number, so it is going to be plus sin theta. So your answer is going to be plus sin theta. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா I am skipping this for the time being, ஏன்னா நம்ம இந்த மூணு முடிச்சதுக்கு அப்புறம் I will come back to this one. ஓகேவா, so let's start with 360 plus theta. 360 எங்க இருக்கு? so இங்க தான் 360 இருக்கும் இல்லையா? plus தீட்டான்னு சொல்லும்போது வேற I have to move in the clockwise direction or anti-clockwise direction. யோசிச்சு பாருங்க, addition பண்றாங்க, பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ்னு சொல்லும்போது anti-clockwise direction. So 360 plus theta is going to come in this direction. So it is going to be in which quadrant? Fourth quadrant. Fourth quadrantல சீக்னு சொல்றது பாசிட்டிவா நெகட்டிவா யோசிச்சு பாருங்க. So first வரும்போது sec is going to be the reciprocal of cos, and cos is going to be positive in the fourth quadrant. So your answer is going to be positive. அடுத்து 360 னு சொல்றது whether it is going to be the odd multiple or even multiple. 360 is going to be the even multiple இல்லையா? So 36 பார்த்தா போதும், 36 என்ன நம்பர்? even number. So it is going to be even multiple. So that is going to be plus sec theta is going to be the final answer. In this case let's take this one, 270 minus theta. முதல்ல நம்ம என்ன எடுக்கணும்? 270 டிகிரி நம்ம பின்னாடியே போயிடுச்சா? ஸோ இங்கே என்ன எடுக்கணும்? 270 இல்லையா? 270 மைனஸ்னு சொல்லும்போது whether it is in the clockwise direction or anti-clockwise direction, it is going to be in the clockwise direction, so it is going this side. So 270 minus theta is going to be coming here into which quadrant? Into third quadrant. In third quadrant cosec is going to be negative. Cosec is going to be negative, so your answer is going to be minus. அடுத்து 270 is going to be even multiple or odd multiple? 27 it is odd இல்லையா? 27 is odd, so it is an odd multiple. function change இருக்கும், function change வந்தீங்கன்னா அது என்ன ஆயிடும்? sec ஆயிடும். so your answer is going to be minus sec theta. இப்போ நமக்கு என்ன டவுட் வரும்னா, இங்கே நெகட்டிவ் இருக்கு இல்லையா? இங்கே நெகட்டிவ் இருக்கு, அதனால இந்த நெகட்டிவ் வந்துச்சா? இல்லை, ஏன்னா 270 minus theta is in the third quadrant, cosec is negative in the third quadrant, அதனால வந்த நெகட்டிவ் இல்லாமல் இந்த நெகட்டிவ் சைன் இந்த நெகட்டிவ் சைனும் சம்பந்தமே கிடையாது. கிளியரா இருக்கா பசங்களா எல்லாருக்கும்? அடுத்தது வந்து மறுபடியும் நம்ம பார்ப்போம். it is going to be 270 plus theta. 270 plus theta, 270 எங்கே வரும்? 270 இங்கே வரும். plus theta னு சொல்லும்போது it is going to go in the clockwise direction. so into which quadrant? Is going to go into the fourth quadrant. Fourth quadrantல cot is positive or negative? Cot is going to be the reciprocal of tan. Tan is negative in the fourth quadrant. fourth quadrantல யார் தான் பாசிட்டிவ்? cos தான் பாசிட்டிவ். அப்போ tan என்ன ஆயிடும்? நெகட்டிவ் ஆயிடும். so it is going to be minus வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா this is going to be 270 plus theta. 270 is going to be what? It is going to be an odd multiple, so there is going to be a change in function, and this is going to be minus tan theta. This is going to be minus tan theta. Now last but not the least எங்களுக்கு tan of minus theta வரும். tan of minus theta வேல்யூ என்ன? நீங்கள் ஒரு சில பேர் அது காணாமல் படிச்சிருப்பாங்க, பை ஹார்ட் படிச்சிருப்பாங்க. பை ஹார்ட்லாம் படிக்க தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். இந்த மைனஸ் தீட்டான்னு இருக்கிற ஐ எம் ஜஸ்ட் மாடிஃபைங் திஸ் இன்டு tan of 0 minus theta இப்படின்னு கூட எழுதலாம் இல்லையா? tan of minus theta இருக்கிற ஐ கேன் ரீரைட் as 0 minus theta. now 0 டிகிரி எங்கே இருக்குது பாருங்கள், எங்கே இருக்குது? 0 டிகிரி இங்கே தான் இருக்குது. மைனஸ்னு சொல்லும்போது அது எந்த டைரக்ஷனில் போகணும்? எந்த டைரக்ஷனில் போகணும்? வெதர் இட் ஷுட் கோ இன் டு த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆர் நெகட்டிவ் டைரக்ஷன். மைனஸ்னு சொல்லும்போது நெகட்டிவ் டைரக்ஷன். நெகட்டிவ் என்ன? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸ். ஸோ இட் ஷுட் கோ திஸ் சைட். ஸோ இட் இஸ் கோயிங் டு கம் இன் டு விச் குவாட்ரண்ட்? திஸ் இஸ் கோயிங் டு பி இன் த ஃபோர்த் குவாட்ரண்ட். திஸ் இஸ் கோயிங் டு பி இன் த ஃபோர்த் குவாட்ரண்ட், அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் tan பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி minus. 0 is going to be even multiple or odd multiple? Consider it as even multiple. Okay, consider it as an even multiple, so it is going to be minus tan theta. So your answer is going to be minus tan theta. அதே மாதிரி நீங்கள் படிச்சிருப்பாங்க, ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரு சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு சில பேருக்கு ஞாபகம் இருக்காது. cos of minus theta என்ன இருக்கும்? கண்டுபிடிக்கலாமே.
யோசிச்சு பாருங்கள், இதே சிச்சுவேஷன் தான். ஆங்கிள் என்ன இருக்குது? 0, 0 இங்கே இருக்குது. மைனஸ்னு சொல்லும்போது எந்த டைரக்ஷனில் போகணும்? கீழே போகணும். ஸோ எந்த குவாட்ரண்ட்? ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசு பாசிட்டிவாக நெகட்டிவா? Positive. So your final answer is going to be what? Your final answer is going to be positive. And 0 minus no சொல்லும்போது it is going to be even multiple, no change in function, so it is going to be plus cos theta. So cos of minus theta is equal to plus cos theta, and sin of minus theta என்ன இருக்கும்? ஹோம்ஒர்க்கு தான், தனியாக கண்டுபிடிங்க. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன வரும்? தனியாக கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ த ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் நீங்கள் காணாமல் படிக்க தேவையில்லை. நிறைய புக்ஸ்லலாம் இதெல்லாம் ஃபார்முலாவை படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் படிக்க முடியாது நம்மளால். எவ்வளோன்னு படிக்கும்? நம்ம ஒரு மெத்தடு படிக்கலாம். அந்த மெத்தடு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கான்செப்ஷுவலாக படிக்கணும். ஓகேவா? கான்செப்ஷுவலாக இல்லாமல் நம்ம ஜஸ்ட்டு காணாமல் படிக்கிற மாதிரி பைஹார்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் படிக்கக்கூடாது. ஃபிசிக்ஸை பைஹார்ட் பண்ணுற மாதிரி படிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ பேசிக் மேத்தமெட்டிக்ஸோட பார்ட் 1 தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்ட் 1ல் we have discussed everything regarding trigonometry. trigonometry பொறுத்த வரைக்கும் எல்லா பேசிக் மேக்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது கிராஃப்ஸ் தான். ஸோ கிராஃப்ஸோட பேசிக் ஃபஸ்ட் பேஜ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் முன்னாடி. ஸோ you have seen the basics of graph, and we will be going ahead with graphs in the next video. ஸோ அந்த வீடியோ வரைக்கும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அந்த வீடியோவில் நான் வரும்போது உங்ககிட்ட கொண்டு வரப்போகுது பேசிக் மேக்ஸோட கிராஃப்ஸுங்கிற செக்ஷன்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்க, இந்த கிளாஸ் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஆப் இருக்கும், அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பில் இருக்கிற கிளாஸஸ் பாருங்கள். நிறைய இருக்குது உங்களுக்கு இல்லையா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஐ ஹோப் everyone will come and watch the classes and you be a part of PhysicsVaathi. So PhysicsVaathi ingiradhu oru I hope you will all be part of PhysicsVaathi, which is going to be a very useful channel for everyone who is trying to study physics for unga kalvi exam kaanalum, NEET exam kaanalum, JEE main kaanalum, JEE advanced kaanalum, enna periya exam aanalum physics நம்ம கிட்ட சேஃப் தான். ஓகேவா? நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகே, சரி தம்பிங்களா, அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வரும்போது கிராஃப்ஸோட நான் வரேன். அது வரைக்கும் வணக்கம்.